இது என்ன தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான கொய்யா இலை. இது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், கருவேப்பிலை. இது தெரியுமா? ரொம்ப ஃபேமஸ். இப்போ மாங்காய் இலை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? பார்த்துட்டே இருங்க, என்னன்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ. மாங்காய் இலை இப்போ காமிச்சு தந்தேன் இல்ல? கருவேப்பிலை, கரிஞ்சீரகம். கருவேப்பிலை பார்த்துருப்பீங்க. நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலையெல்லாம் சாப்பிட்ட போகிற கூட. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், மாத்திரையும் நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கு ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் போட்டால் போதும், சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியா இருக்கா? மாத்திரை மட்டும் போட்டதால? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். நம்ம யாராவது இதை ஒழுங்காக பண்ணுறோமா? பண்ணுறதே கிடையாது. பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப், இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை. ஓகே, ஸ்டே டியூன்.